சோல்ஜர்ஸ். பொதுவாக ஒரு தலை சேர்ந்த வாக்கியம் ஒன்று இருக்கு, கிரேட் பவர்ஸ் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா சக்திகள் அதிகரிக்கும் போது பொறுப்புகள் அதிகரிக்கும். எதுக்கு இதை சொன்ன? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். பொதுவாக யூடியூப், இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் பண்ற தப்புகளை பார்த்துருப்பீங்க, அவங்க தப்பா விளம்பரம் பண்ணதை பார்த்துருப்பீங்க. பட் இவங்களை விடவே மிகப்பெரிய இன்ஃபுளுசர்ஸ் யாருன்னா பாலிவுட்ல இருக்கிற ஆக்டர்ஸ் தான். பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், அதோட கிரிக்கெட்டர்ஸ். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பண்ற இன்ஃபுளுன்ஸை விட அதிகமாக இன்ஃபுளுன்ஸ் பண்றது இவங்க தான். இவருக்கு இதான் வேலை. கிரியேட்டர், ஆக்டர்லாம் ஓகேடா, அதெல்லாம் இன்ஃபுளுன்சர். நாடா வார்த்தை இன்ஃபுளுன்ஸ் பண்றது. இதில் பார்த்தீங்கன்னா சிலர்ல பல பேர் நல்ல இன்ஃபுளுன்ஸா இல்லாம பேட் இன்ஃபுளுன்ஸா இருக்காங்க. அது யாரு, என்னென்ன ஃப்ராடால பார்த்தீங்க, என்ன ஏதுன்றதா இந்த பார்க்க போறோம். அது என்ன பண்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இந்த லைக் பண்றீங்க. ஓரா பேசாம வெளில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. பொதுவாக ஆக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் அடிச்சாரு, பணம் சம்பாதிச்சு போனாரு அப்படி இல்லை. ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க செய்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அது இன்டெரக்டாவோ டேரக்டாவோ ஒரு படத்தில் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து பயங்கர சேல் ஆயிரும். ஒரு பேட்டியில சும்மாங்கட்டே இந்த பால்வன் பேரு ட்ரெஸ் போட்டு வந்த உடனே அது பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட பேர் டூப்ளிகேட் சரமா சுத்திட்டு இருந்தானுங்க. ஸோ சொசைட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, தன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த சொசைட்டி பத்தின ஒரு அக்கறையும் ஒரு இதுவும் கண்டிப்பா வந்து ஒரு ஆக்டர்ஸுக்கு தேவை. பட் இதெல்லாம் ஆக்டர்ஸ் பண்றாங்களா? இல்லை. முக்கியமாக சொன்னா வடக்குல பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. வடக்கு பக்கம் போனீங்க அப்படின்னா அங்க வந்து மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய ஸ்டார்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷாருக் கான், சல்மான் கான், அஜய் தேவ்கன், அமிதாப் பச்சன், டைகர் ஷாரஃப், சைஃப் அலி கான், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போகும். இவங்கெல்லாம் பெரிய ஆக்டர் தானே, இவங்கெல்லாம் வந்து தன்னோட பொறுப்புணர்ச்சியா இருப்பாங்கன்னா கண்டிப்பா இல்லை. காசை வாங்கிட்டு ஏதோ நடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறதா இவங்க தான். குறிப்பா சொல்லணும்னா நம்ம கிங் கான் ஷாருக் கான். ஷாருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு டாப் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு. அவர் வாங்குற சம்பளம் அதிகம். அவர் வாங்குற சம்பளத்துக்கு பான் மனசு போகலாம். ஆனால் தலைவன் அதை மட்டும் பண்ணாம தலைவன் பான் மசாலாம் பண்ணியிருக்காரு. எதுக்காக, ஏன் இப்படி செஞ்ச? இந்த பான் மசாலா பாத்தீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைக்கிற விஷயம். அது படம் போறதுக்கு முன்னாடியே நான் குட்கா சாப்பிட்டேன், இன்னைக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு தான் படம் ஆரம்பிப்பீங்க. ஹீரோஸ் எல்லாம் வந்து மது அருந்துதல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அப்புறம் இந்த மாதிரி குட்கா பான் பராக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மூவிலாம் நல்லா சண்டை போடுவார். இன்டர்வல் சீன்ல வந்து அவரே வந்து சொல்லுங்கள் நாக்கிலே குங்குமம் போட்டு ஆட்ல வருவார். என்னடா புத்தலாட்டாது? ஆனா நீ எதனா பண்ணாதன்ற நீ வந்து பல சொல்ற. இன்னொரு விஷயம்னா 2021 வந்த ஒரு நியூஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் 1200 கோடி செலவு பண்றாங்களாமா. எதுக்கு அப்படின்னா இந்த குட்கா பானோட அந்த கரையை கிளீன் பண்றதுக்கு 1200 கோடியா அட்ட கடவுளு. சோ இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றதா வந்து இந்த பான் மசாலா. படம் போட்டு படம் பார்க்கறான் தான் ஃபேன்ஸ். இந்த ஃபேன்ஸுக்கு கெடுதல் வர மாதிரி இந்த விளம்பரம் பண்ணிக்கிறது நீங்களே தான். சரி இவரு மட்டும் தான் பண்ணிருக்காரா பார்த்தா இவரு இல்ல, நம்ம அஜய் தேவ்கன் பண்ணிருக்காரு. அஜய் தேவ்கன் தான் எனக்கு செம்ம காமெடி. அஜய் தேவ்கன் இருக்காரு இல்லையா, தலைவன் வந்து குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கோளாறுதான ஒரு விலங்குமுறைகள் புரியலையா. தலைவன் வந்து இந்த மாதிரி மசாலா போடுங்க, இது பண்ணுங்கன்ட்டு பண்ணிடுவாரு. இது சாப்பிட்டாவும் பல்லு கரையாடும். இது பல்லு கரையாடுறதுக்கு வந்து டூத் பேஸ்ட் வேணுமா? இவங்க வைஃப் என்ன பண்ணாங்கன்னா, அண்ணி வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த பேச்சு யூஸ் பண்ணுங்க, பல்லு தேய்ங்க அப்படின்னு வந்து இவங்களும் பண்ணுவாங்க. அதாவது புருஷன் வந்து கரையாகிடுவாரு, பொலாட்டி வந்து அதை கிளீன் பண்ணுவாங்க. மாஸ் அப்படின்னா அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம். சில மிடில்ஸ் கண்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பான் பிராக்கு வெத்தலாம் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்களா. ஏன் வெத்தையே தடை? நம்ம ஊர்ல எப்படி அதுக்கு தடையோ அந்த மாதிரி இது தடை. எல்லாத்த காரணம் இந்த மாதிரி பான் பிராக் போட்டு துப்பிக்கிறாங்க அப்படின்றதுனால. இது கூட இல்ல, இன்னொரு ஆடு ஒன்று இருக்கும் தெரியுமா? அதாவது ஆடு ஒன்று வந்திருக்கும். என்ன வந்து கொலாப் பேட். இப்பெல்லாம் சில பேர் யூடியூப்ல கொலாப் பண்றாங்க தெரியுமா? கொலாப் பண்றது மட்டுமே கண்ணை சுத்திட்டு இருப்பாங்க. கொலாப் பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னா ஷாருக் கான் வந்திருக்காங்க, அஜய் தேவன் வந்திருக்காங்க, அப்புறம் ரீவேக் ஸ்டார் அக்ஷய் குமாரும் வந்திருக்காங்க. 3 பேர் என்ன பண்ணாங்க, வண்டியில போயிட்டு இருப்பாங்க. தினம் பான் மசாலா போடுவாங்க, கரெக்டா மவுத் பிரஷர் விட்டுருவாங்க. சொல்லுங்க நாக்கிலே குங்குமப்பு அப்படின்ட்டு குறுக்க டைகர் சரிவா வந்துட்டு போவாரு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பான் மசாலா மட்டும் இல்ல, பெட்டிங் ஆப்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படின்னா வந்து நம்ம ரம்மிகுமார் தெரியுமா, அதாவது வச்சு அவ செஞ்சிருப்பாங்க நம்ம ஊர்ல.
பட் இவங்க வடக்குல விட்டுக்காவே தெரியல. அது ஒரு A2 ரம்மிட்டு ஷாருக்கான் தலைவன் என்ன பண்றது உட்காந்து ரம்மி ஆடுங்கன்ட்டு இவரே வந்து விளாடம் பண்ணிருக்காரு. ரம்மி ஆப்புன்றது எப்படிப்பட்டது தப்பு, அதனால எத்தனை குடும்பம் சீரழியுது, எத்தனை பேர் காசு போட்டு ஏமாந்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாலிவுட்ன்றது பெரிய இண்டஸ்ட்ரி. எப்படின்னா கோலிவுட கம்பேர் பண்ணும்போது பாலிவுட்லாம் பெரிய இண்டஸ்ட்ரி, சம்பளமும் அதிகம், போற பட்ஜெட்டும் அதிகம், ஏன்னா மார்க்கெட்டிங் அதிகம். இது ஃபுல்லாக பறிவிட்ட நேரத்தில் இல்லை, அதனால வந்து மார்க்கெட்டிங் அதிகம். எந்த லாங்குவேஜ் அதிகம் பரவி இருக்கோ அந்த லாங்குவேஜில் பணம் போட்டு பணம் சம்பாதி ஈஸி. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். இதே சம்பளம் அதிகம். அப்படி இருந்தோம் நம்ம கிங் கேங் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஆக்சுவலி இதுதான் இந்த கொலா வீடியோ தெரியுமா, இந்த கொலா வீடியோக்கு வந்து நிறைய ஆக்டர்ஸை கூப்பிட்டு கேம்பெயின் பண்ணிட்டு தான் வந்து நம்ம மாதவனையும் கூப்பிட்டாங்களாமா. மேடி ஓ மேடி, ஆனால் மேடி வந்து கார்த்திக் அமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி கம்பேர் பண்ணா சவுத் இந்தியா எவ்வளவு மேலுங்க, சவுத் இந்தியால தமிழ்ல மேலுங்க. ஏடா விஜய் தேவகோட்டா வந்து நிறைய ஆட் பண்ணிருக்கிறது மாதிரி பற்பல ஆடுகள். ஏன் மகேஷ் பாபுமே இந்த வேலையை பார்த்திருக்காரு. ஏடா சொன்னா மட்டும் காப்பி ஸ்ட்ரைக் அடிக்கிற யாரேடி வா சினிமா மறக்கல எயிட்டர் மறக்க மாட்டேத குண்டு கருத்து பான் பஹார் எலாச்சி அப்படின்ற ஆடுக்கு வந்து நம்ம மகேஷ் பாபு வந்திருப்பாரு. அதான் வந்து பான் மசாலா தான், பட் எலாச்சி போட்டா மூத் பேசினாராம். அச்சு இதுதான் வந்து எங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆக்சுவலி இதுதான் தப்பான பொருள் தான். பட் என்ன பண்ணுவாங்க டேரக்டா அந்த பொருள் பண்ண மாட்டாங்க. சிகரெட்டு சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேரக்டாக வந்து பண்ணக்கூடாது, பிராண்ட்லாம் பண்ணக்கூடாது. சில படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மட்டும் பிளர் பண்ணியிருப்பாங்க, பீப் பண்ணிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா ப்ரமோஷன் பண்ணக்கூடாது மாஸ் மீடியாவில் அப்படின்ட்டு. அதுக்காக அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட மெயின் ப்ராடக்ட் சப் ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க அதே பேரில். அப்படின்னா வந்து சரக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து சோடா வைப்பாங்க அதே பேரில். இந்த பான் மசாலா இருந்துச்சுன்னா வந்து மவுஸ் பெஸ்டர் அப்படியே வைப்பாங்க. ஏலக்காய் போடலைன்னா அது பான் மசாலா, ஏலக்காய் போட்டால் அப்படியே பவர் கட் ஆயிருமா. இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கேட் மார்க்கெட்டிங். விஸ்காம் படிக்கும்போது அதை பற்றி சப்ஜெக்டே தான் வந்துச்சு. டேரக்டாக இல்லாமல் இன்டேரக்டாக இல்லாமல் பண்ணுறது. பட் எதுக்கு அப்படின்னா இன்டேரக்டாக இந்த விளம்பரம் பண்ணி இந்த பிராண்டை வந்து மக்கள் வந்து இது பண்ணிடுவாங்க. நாளைக்கு அந்த பொருள் வாங்க அப்படின்னா இது அவங்க சப் மைண்ட்ல போய் உட்காந்துவோம், டக்குன்னு வாங்கிடுவாங்கன்றால தான் இந்த விளம்பரம் பண்றது. இதை வந்து வெறும் ஆக்டர் மட்டும் தான் பண்ணிருக்காங்களா, ஆக்ட்ரஸ் பண்ணல அப்படின்னா ஆக்ட்ரஸ் பார்த்துருக்காங்க. ஆக்ட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா சோப்ரா, அனுஷ்கா சர்மா, சன்னி லியோனா இல்லையா அவங்க வந்து பாலிவுட் ஆக்டர்லாம் இல்லை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படின்னா தப்பு தாங்க, நம்ம முட்டுலாம் கொடுக்கக்கூடாது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா இவங்களுமே இந்த ஆட்ஸ் பண்றது உண்டு. நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா பார்வதி நாயர் ஆக்ட்ரஸை வந்து நான் வந்து ரம்மி விளையாடினேன், எனக்கு வந்து காசு கிடைச்சிது, உடனே வித்ராப்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு வந்து விளம்பரம் பண்ணிருப்பாங்க. குக்கு வித் கோமாளி பவித்ரா தெரியுமா, அவங்களே வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? குறிப்பா சொன்னா ஆக்டர் சம்மந்தாவை சொல்லலாம். சம்மந்தா பாத்தீங்க அப்படின்னா நடிச்ச விளம்பரங்கள் வந்து பற்பல. சரியா சொன்னா மஞ்சு, பெப்சி, ஐஸ்கிரீம், ஃபேண்டா, மாசா இந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. ப்ரோ இது வந்து சாதா பொருள் நடிச்சா இல்ல, இதெல்லாம் வந்து ஹைலி சுகர் கண்டென்ட், நடிக்கூடாதா ப்ரோ பண்றதானே ப்ரோ கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல வரல. இவங்க நடிக்கிறது தப்புன்னு சொல்லல, பட் இந்த மாதிரி உடலுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய ஹைலி சுகர் இருக்கிற கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சோசியல் மீடியால நான் வந்து சுகர் டயட் இருக்கிறேன், நான் வந்து சுகரே எடுத்துக்க மாட்டேன். என்னடா என்னம்மா இது? அவங்களோட மெடிக்கல் பாட்காஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதுலதான் வந்து சுகர் பத்தி நிறைய லீக்கேஜ் கட் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுலதான் ஒன்னத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க சுகர் டயட்ல இருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க ப்ரொமோட் பண்ண எல்லாமே சுகர் கண்டென்ட், ஐஸ்கிரீம், பெப்சி, ஃபேண்டா, மாஜா எல்லாமே. ஆனா பர்சனலா பார்த்து அவங்க கன்சியூம் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. அப்ப நாகரா சாப்பிடணும் அதெல்லாம். அவங்களோட ஷார்ட்ஸ் டே இன் மை லைஃப் ஷார்ட்ஸ்ல பார்த்தா அவங்க யோகா பண்றது, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது, விட்டமின் டிக்காக சன்லைட்ல நிக்கிறது, ஐ தெரப்பி பண்றது, அப்புறம் ஷூட்ல இருக்கிறது, அப்புறம் அவங்க விளையாடுவாங்க. ஓகே அது விளையாடுறதுதான் போட்டுருவாங்க. பட் அவங்க ப்ரொமோட் பண்ண எந்த ப்ராடக்ட்ஸுமே அவங்க பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்றாங்களா கேட்டா இல்ல. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா அவங்களோட ரியல் லைஃப் வந்து பிடிச்சிருக்கா, நான் படம் நல்லா இருக்கு பாத்துட்டோமா பாராட்டணுமோ அப்படியே விட்டுட்டு அவங்க ரீலா ப்ரொமோட் பண்ற எந்த ப்ராடக்ட்ஸையும் நம்மளோட ரியல் லைஃப்ல நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. வந்து ஊருக்கெல்லாம் சுகரை கூட்டிட்டு சுகர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க மட்டும் சுகர் டயட்டே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேலையை பாக்குறது. ஊருக்கு ஒரு நாயம் உங்களுக்கு ஒரு நாயமா? பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி எவ்வளோ மேலுன்னு சொல்லலாம். ஏன்னா தளபதி வந்து 300 காலத்துல வேணா பண்ணாங்க, விளைவா பண்ணலாம் சொல்ல. பட் அவங்க வந்து ஒரு சாதாரண இதுவா இருக்கும்போது பண்ணாங்க. உதாரணத்துக்கு வந்து தளபதி பெப்சி பண்ணதா இருக்கட்டும், தலை வந்து இந்த காஃபி சன்ரைஸ் காஃபி பண்ணதா இருக்கட்டும். பட் அவங்க வளர்ந்து ஓரளவுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மார்க்கெட்டுமே விளம்பரம் பண்ணிருக்க மாட்டாங்க. மாடிக்கிறனா பணம் சம்பாதிக்கிறனா அதெல்லாம் அவ்வளவுதான், காசு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க பண்றது இல்ல. ஏன் நம்ம சூப்பர் ஸ்டாரே பாத்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துல வந்து காலி மார்க்லாம் பண்ணிருப்பாரு, காலி மார்க் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம்
அவங்க அது தப்பு அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து நிறுத்திருப்பாங்க. நம்ம சினிமால காசு எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. பட் இதுதான் வந்து என்ன பொறுத்த மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த விஷயம் வந்து நார்த்லயும் இல்ல, தெலுங்குலயுமே இல்ல. பெட்டிங் ஆப்ஸ் கம்மி ஆப் எல்லாம் ப்ரோமோட் பண்றாங்க. ஓ, ஆல் இந்தியாவா? யார் பண்றது? அவங்களா? அவன் ஐஸ்கிரீம் விளம்பரத்துக்கு வரான். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல எவ்வளோ மேல் போல கொஞ்சம் பெரிய மேல் ஆக்ட்ரஸ். அதான் நம்ம ரம்மிகுமார் பண்ணது தப்புங்க. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ரம்மி. பட் என்ன ரம்மிகுமார் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணும்பொழுது பல பேர் கலாய்ச்சாங்க. அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, ஓகேவா, இது வந்து நான் சொன்னா ஓட்டே போட மாட்டேங்க எனக்கு அப்படிங்கிற விளையாடுவாங்கன்ட்டு அவர் மனவரத்தோட சொல்லியிருந்திருப்பாரு. பட் இந்த மாதிரி ஒரு ரம்மிகுமார் அடிச்ச மாதிரி ஏன் மற்ற ஃபீல்டில் மற்ற யாரும் கேள்வி கேட்க மாட்டேறாங்க அப்படின்றதான் தெரியல. நான் கேள்வி கேட்க ஒன்று தான். ஒரு யூடியூபர் தப்பு பண்ணும்பொழுது, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர் தப்பு பண்ணும்பொழுது கேள்வி கேட்கற இதே சமூகம் ஏன் ஒரு ஆக்டர் இதை ஆட் பண்ணும்போது கேள்வி கேட்க மாட்டேறாங்க அப்படின்றத தெரியல. மிஸ்டர் கேகே, நீங்களும் தானே ப்ரொமோஷன் பண்றீங்க. கரெக்டு தான், நான் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ரம்மி இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிருக்க மாட்டேன். நான் ப்ரொமோட் பண்றதை நானே யூஸ் பண்ண ப்ரொமோஷன் பண்ணிருப்பேன். ஓகே, சென்ட், ஃபேஸ் வாஷ் பண்றது இந்த மாதிரி பண்ணிருப்பே தவிர இந்த மாதிரி ரம்மி இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். ஏன் உண்மை சொல்லணும்னா என் மெயில்ல இப்போ வரைக்குமே ஏகப்பட்ட ரம்மி பேஸ் பண்ண ஆப்ல இருந்து விளம்பரம் வந்துட்டு தான் இருக்கு. 40,000 தரன்றானுங்க. உண்மையிலே 40,000 தரன்றானுங்க. 40,000ன்றது நம்ம ஜீரோ சேனல் தெரியுமா? அந்த சேனல் 4 மாசம் வருமானம் அது. ஓகேவா, அந்த சேனல்ஸ் எல்லாம் ஓடுது. என்ன பண்றது? நடத்தின்னு இருக்கு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அப்படி அதை கொடு 40,000 தரேன் அப்படின்னு சொல்லியுமே நான் அதை பண்ணல. ஏன்னா அதை பண்றது தப்புன்றது எனக்கு தெரியும். அதான் நான் பண்ணல. நம்ம ரம்மிகுமார் மாதிரி நான் சொன்னா லைக்கே போட மாட்டேங்க, இதை போய் ஆட போறாங்களா அப்படின்னா கூட நான் அதை பண்ணாத காரணம் இதையாவது ஒருத்தராவது பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனாலதான். யாராவது ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனாலதான். பட் நமக்குலாம் இருக்கிற இந்த ஒரு இது உணர்வு இருக்கு தெரியுமா, இது ஏன் ஆக்டர்ஸுக்கு இல்லை அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு யூடியூபரை விட அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது யாரு அப்படின்னா ஆக்ட்ரஸ் தான். அதுவும் சினிமா டாப்ல ஆக்டர் சொல்றா கண்டிப்பா செய்வாங்க. உதாரணமா ஷாருக்கானோட படம் தான் வந்து ஜவான் படத்துல தலையை வந்து மூஞ்சால அடிப்பட்ட மாதிரி பிளாஸ்டிக் வந்திருப்பாரு. பார்த்தா தான் கேவலமா இருக்குன்ட்டு இது ஒரு கெட்டப் பண்ணிச்சுக்கிட்டு ஷாருக்கான் ஃபேன்ஸ் பல பேர் வந்து அந்த கேவலமான கெட்டப் சுத்திட்டு இருக்காங்க தியேட்டருக்குள்ள. சோ ஒரு படத்துல ஒரு கெட்டப்ன்றதே இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஆக்டரே வந்து தம்பி வாங்கப்பா விளையாடுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல கேள்வி அதுதான். நீ ஒரு படம் பாக்குறீங்க, ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்றீங்க, கதை நல்லாக்கான்னு கேக்குறீங்க, மாஸ் சீன் இருக்கா, மாஸ் ஃபைட் இருக்கா, கதை ஒழுங்கா இருக்கா, 2 ஹீரோயின் இருக்கா, இவெல்லாம் கேட்டு அடிக்கிறீங்க தெரியுமா. இதனால மார்க்கெட் உயருமா, இந்த டைரக்டர் வந்து நல்லா இட்டு கொடுத்துருக்காரா, இதெல்லாம் பார்த்து பண்றீங்க தெரியுமா. இந்த கவனத்தை உங்க நடிக்கிற ஆட்லயும் காட்டுங்க தான் கேட்கறேன். நீங்க வந்து பணக்காரா இருப்பீங்க, பணக்கார வாழ்க்கை வாழ்வீங்க இல்லைன்னு சொல்ல. பட் உங்களால பாதிக்கப்பட போறது ஒரு கடைக்கோட்ல ஏழை தான். அவனை பத்தியும் யோசிச்சு ஆடு நடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆடுதானா, அதனால பாதிப்பு இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு நடிங்க. நான் இப்பயே சொல்றேன், ஆட் பண்றது தப்பு கிடையாது. ஆடு யாரா பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு வருமானம் தேவைப்படுது. ஏன் யூடியூப் நடக்கிறது ஒரு ஆடால தான். யூடியூப்ல ஆட் ரெவன்யூ மூலியமா தான் மானிட்டேஷன் நடக்குது. மானிட்டேஷன் மூலியமா தான் நம்ம கேட்டது காசு கிடைக்குது. ஆடே இல்லை அப்படின்னா இங்க ஒண்ணுமே நடக்குது. ஒரு நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பா ஆடு தேவை இல்லைன்னு சொல்ல. பட் ஆடுன்ற பேர்ல கண்ட ப்ராடக்ட் கொடுக்க கூடாதுன்றதான் நான் சொல்லுகின்ற விளக்கம். தான் சொன்னா மறைந்த நடிகர் தான் வந்து சுஷாந்த் சிங். அவரோட டெத்தை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கும். அவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் லவ்லி ஆடு கோசம் கேட்டிருக்காங்க, ஆடு நடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக வந்து 15 கோர்ஸ் தரேன், 15 கோடி தரேன் அப்படின்னு கேட்டாங்க. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து என்னோட பாலிசிக்கு ஒத்து வரல, ஒரு கலரை வச்சு ஒருத்தர் மட்டம் தட்டி பேசுறது தப்பான விஷயமா எனக்கு தெரியுது, நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு மனுஷன். இதே மாதிரி ஆக்ட்ரஸா பாத்தீங்கன்னா சாய் பல்லவி கிட்ட இதே மாதிரி ஃபேன் லவ்லி போய் கேட்டாங்க. ஏன்னா பிம்பிள்ஸ் வந்து எனக்கே வந்துருக்குது, நான் இதை வந்து ப்ரொமோட் பண்ண சரியா இருக்காதுன்ட்டு அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வந்து இந்த ஃபேன் லவ்லி பற்றி சொல்லலாம். இவங்களே ஒரு பாடகரை போயிருக்கு. இப்போ இந்திய மக்களுக்கு வந்து இந்த கலரை பற்றி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, தாழ்மனம் இருக்குன்ற கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு தான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேராக நல்லவன், சகப்பாகிற பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்ற மாதிரி வந்து ஃபேராக நல்லவன், கருப்பாகிறது கெட்டவன், கெட்டது அப்படின்ற மாதிரி கலரை வச்சே வந்து பல டிஸ்கிரிமினேஷன் பண்ணி ஆடு பண்ண ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி. இது வரைக்கும் நீ சொல்லு எவனாவது போட்டு கலராயிருக்கானா? கலருன்றது கருப்பாக அழகு இல்ல, வெள்ளையான அழகு இருக்குன்றது ஒரு முட்டாள்தான். நான் பொறுத்த வரைக்கும் அழகுன்றது கலர் அல்லடா, நடக்க சயாதாடா இருக்கு, மனசுல கூட அழகு. இந்த மாதிரி ஆடுங்க தான் பல பேரை வந்து தாழ்த்துது, கலர் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுது அப்படின்றதுனாலதான் பல பேரை கேஸ் போட்டாங்க போல. அதனால வந்து தலைவன் வந்து நம்ம அப்படி சுத்த வேணாம் எப்படி சுத்தலான்ட்டு தலைவன் வந்து பேரே மாத்திருக்கானுங்க கம்பெனிக்காரனுக்கு. ஃபேர் அண்ட் லவ்லின்ற பேரை குளோவ் அண்ட் லவ்லியும் பேரை மாத்திட்டானுங்க. என்ன வேணா பேரை மாத்து, கிரீமத்தோட எவனுமே குளோவாவே மாட்டான்டா. இது கூட பரவாயில்ல, இந்தியன்ஸ் ஏமாத்தலாம்ல. இந்தியன்ஸ் சில பேர் கருப்பா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, அதனால நம்மள ஏமாத்தலாம் தெரியுமா. இதே மாதிரி என்ன பண்றாங்க, ஆப்பிரிக்கா பக்கம் போயிருக்கேன். ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டு ஆப்பிரிக்கன்ஸ் பிளாக் தான்
சரியா முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு போடும்போது பிரைட் அண்ட் லவ்லி எப்படி இவகிட்ட ஃபேர் அண்ட் லவ்லி இவகிட்ட பிரைட் அண்ட் லவ்லி இதை போட்டா இன்னும் பிரைட்டா இருவீங்க அப்படின்ட்டு இப்ப சுத்தி இருக்காங்க அந்த ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டு. இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்தக்கூடிய பொருள் நடிக்க மாட்டேன்ட்டு வந்து சுஷாந்த் சிங் சொன்னது நல்ல விஷயம் தான். என்ன பண்றது, மனுஷன் தான் இப்ப இல்லைன்றது மனசு கஷ்டமா இருக்கு. நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கின்றேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற தப்பு இல்லை, அது என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. ஆடு பண்ற தப்பு இல்லை, அது என்ன மாதிரி ஆடுன்றது தான் வந்து இருக்குது. சரி, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இதே மாதிரி என்ன கமெண்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் போற சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், அந்த 3,10,000 இருக்குது. அப்படியே 3,00,000 மாத்தி விடுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.